சிவன் தந்தையை வணங்குறதுக்கு நமக்கு பிராத்தம் இருக்கணுங்க. சிவன் தந்தையை வணங்குறதுக்கு நமக்கு எழுதப்பட்டிருக்கணும். நமக்கு விதி எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே நம்ம சிவன் தந்தையை வணங்க முடியுங்க. அதே மாதிரி தாங்க சிவாலயத்துக்கு ஒரு கட்டுறாங்கன்னா சிவாலயம் கட்டுறாங்கன்னா அதுக்கு நம்ம காசு போய் சேர்றதுக்கும் பிராத்தம் இருக்கணுங்க. யாராவது சிவன் கோவில் கட்ட போகிறோங்க, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு நன்கொடையை கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதுதாங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்புங்க. அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம தவற விடவே கூடாது. அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கலாமுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 11 ரூபாயிலிருந்து நம்ம கொடுக்கலாம். அந்த சமயத்தில் என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா 11 ரூபா நம்ம கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதா 101 ரூபா, 1001 ரூபா, இந்த மாதிரி 10,001 லட்சம் கணக்கில் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளவும் நம்ம காசு சிவாலயத்துக்கு கட்டுறதுக்காக நம்ம கொடுக்கலாமுங்க. பிராத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய காசு சிவாலயத்துக்கு போய் சேருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. அதே சமயத்தில் நம்ம சிவாலயம் கட்டும் போது நம்மளால் முடிஞ்சது நம்ம மணல் வாங்கி கொடுக்கலாம், செங்கல் வாங்கி கொடுக்கலாம், சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம், பூஜைக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது உடல் உழைப்பும் நம்ம செய்யலாங்க. இந்த கோவிலுக்கு போய் கட்டுறாங்கன்னா நம்மளால் காசு கொடுக்க முடியல, ஆனால் நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது, நம்மளால் போயிட்டு அங்கே வேலை செய்ய முடியும்னா நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம போய் அங்கே சிவாலய கட்டுற இடத்துல போயிட்டு நம்ம போய் செய்யலாமுங்க. நம்ம ஆத்மாவும் அதில் சாந்தி அடையும், நம்ம மனசும் நிம்மதி அடையும், நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் சேருங்க. சிவாலயத்துக்கு கட்டுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்கிறதுக்கும் பிராத்தம் இருக்கணும், தலையெழுத்து எழுதப்பட்டு இருக்கணும். எல்லாராலையும் சிவாலயம் கட்டும் போது காசு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே மாதிரி எல்லாராலையும் சிவன் கோவிலுக்கு நம்ம உடல் உழைப்பு போட முடியுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பிராத்தம் இருக்கணுங்க. சிவாலயத்துக்கு போகிறதுக்கும் பிராத்தம் இருக்கணும், நம்மளால் காசு அங்கே கொடுக்கறதுக்கும் பிராத்தம் இருக்கணும், உடல் உழைப்பு நம்மளால் அங்கே போடுறதுக்கும் நம்ம பிராத்தம் செஞ்சுருக்கணும். அதனால் சிவாலயத்துக்கு நம்ம போகும்போது நம்மளால் முடிஞ்சது நம்ம என்னவோ சிவன் தந்தை நம்மக்கிட்ட விரும்புகிறது நிச்சயமாக அவர் நம்மக்கிட்டேருந்து வாங்கி பாருங்க. ஒரு குறையும் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு சிவன் தந்தையை நம்ம வணங்கும் போது நம்ம வாழ்க்கை மிக தூய்மையாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.